ஈஸியான கிறிஸ்பியாக இருக்கிற சீஸ் பொட்டேட்டோ பால்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் போதும். இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 5, 6 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சு எடுக்கணும். அதனால் ஒரு 6 விசில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்த உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெப்பர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் சீஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கிழங்க நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே வந்துட்டு சீஸை வச்சு நல்லா ரவுண்ட் பிடிச்சி சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு வேளை வீட்டில் சீஸ் இல்லைன்னா சீஸ் இல்லாமல் கூட இதை ரவுண்ட் பிடிச்சிட்டு அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீஸ் போட்டாலும் போடலைனாலும் டேஸ்ட்